என்ன அந்த பையன் மயக்கி தாலியை கட்டி கடத்திட்டு வந்துட்டான். எனக்கு அவனோட வாழ விருப்பம் இல்லை. அதனால என்ன எங்கள் அப்பா கிட்ட சேர்த்து வைங்க அப்படின்னு எழுதி கொடுக்கணும். சொல்றது புரியுதா? இந்த கடத்தலுக்கு உடந்த இந்த மகாவும் சுப்பிரமணியும் அவங்க தான் உன்னை வலுக்கட்டாயமா கட்டி வச்சாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த மகாவும் சுப்பிரமணியம் தான் பொறுப்பு அப்படின்னு மறக்காம எழுதணும். புரியுதா? ஐயோ அப்பா, அவங்கள ஏப்பா மாட்டி விடணும்? அவங்க பாவம்ப்பா. ஏய், கொன்னுருவேன். ஏற்கனவே நீ உங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிற ஞாபகம் இருக்குல்ல? அவ போன இடத்துக்கு உனக்கும் மண்ணெண்ணெயை ஊற்றி நானும் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரேடியா கூட்டிட்டு போயிருவேன். பரவாயில்லையா? வேண்டாம்ப்பா. அப்ப நான் சொல்றத செய். சரிப்பா. மகா, எனக்கு டவுட்டா இருக்கு மகா. நம்ம கிட்ட நடிச்சிருக்கா, இப்ப அவ அப்பா பக்கம் சாச்சிட்டா. அந்த அளவுக்கு அந்த ஆள் அவளை பயமுறுத்தி வச்சிருக்காரு. இருங்க மணி, அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா நம்ம உடனே சசியை பெயில எடுக்க ஒரு வக்கீல ஏற்பாடு செய்யணும். இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸை போட்டு உண்டை இல்லைன்னு ஆக்க போறோம் பாருங்க. அதை பார்க்க நான் உயிரோட இருப்பேன்னு தெரியலையம்மா. தள்ளுங்க. இத பாருமா, என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இதுல ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு. உட்காருமா. அப்பா. இன்ஸ்பெக்டர், இந்தாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறோம். அந்த பையனை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க. நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு சென்னைக்கு போகிறேன். வாமா. ஒரு நிமிஷம். என்ன? நீங்க போக முடியாது. ஏன்? உங்க பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? என்னது? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா? ஆமா மேடம், நான் மேஜரு சசியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா அடியால வச்சு எங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. அதனால எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். என்னது? எனக்கு எதிராக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? சொன்னால பாவி. வாங்க டாக்டர் போலாம் உடனே. இல்ல பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. ஐயோ, எனிவே சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. சரி சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். இனிமேல் அந்த ஆளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருக்கு. என்ன பார்க்குறேன்? பிஸ்கட் வேணுமா? இந்தா இந்தா. ஓ, எச்சியா? நான் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. பை த பை,
உன் புருஷன் என்ன பண்ணலாம்? ரொம்ப மிரட்டிட்டு இருக்காமா என்ன? அவனை போட்டு தள்ளிடலாமா? சரி இரு. ஓகே. உன் புருஷனை போட்டு தள்ளிடலான்னு சொன்ன உடனே உனக்கு அவனை காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளோ ஆர்வம் இருக்கு. அது அவனுக்கு கொஞ்சமாவது இருக்குதான்னு பார்த்தியா? சொல்ற பேச்சே கேட்காம எவ்வளவு தைரியமா ஒரு கும்பலையே கூட்டிட்டு வந்து குதிச்சிருக்கான். யார? என்ன பிடிக்கிறதுக்கு. ஐயோ. அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றலாமா? என்ன பண்ணலாம்? ஐடியா ஏதாவது இருந்தா சொல்ல. முறைச்சா கூட நல்லா இருக்க. என்னன்னா இதுவரை சிரிச்ச பொண்ணுங்களை பார்த்து போர் அடிச்சிருச்சு. உன்ன மாதிரி முறைக்கிற பொண்ணை பார்த்தா கூட நல்லா தான் இருக்கு. ஓ ஜாலியாக இருந்தால் பிடிக்காத. எவன் கால் பண்ணுறான்? ஸ்டூபிட். மை ஃபுட். இப்போதான் அவன் கால் பண்ணணுமா? சொல்லு. டைம் தெரியாம ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லு. அரவிந்த், நீ சொன்ன மாதிரியே நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணேன். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கூட இன்னும் 2-3 போலீஸ்காரங்களும் இருக்காங்க. லோக்கல் போலீஸா இல்லை சென்னை போலீஸா? சென்னை போலீஸும் இருக்காங்க, லோக்கல் போலீஸும் இருக்காங்க. ஓ நினச்ச மாதிரியே பண்ணிட்டான். சரி, நீ இனிமேல் அங்கே போகாத. தேவையில்லாமல் சந்தேகம் வரும். நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா, பாய். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் யாருக்கும் பொறுக்க மாட்டேங்குது. உன் புருஷன் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாமா என்ன? சரி, இப்போ அவனை டென்ஷன் படுத்துறேன். ஓ இந்த ஃபோன் பண்ணக்கூடாது. டேக் தி அதர் ஃபோன். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பாருப்பா. ஹலோ யாருங்க? சண்முகம் பேசுறீங்களா? சண்முகம் தான் பேசுகிறேன். தெரிஞ்சுதானே உனக்கு கால் பண்ணுறேன். என் ஒய்ஃபை நீ எங்கே வச்சிருக்க? அவள் எப்படி இருக்கானா? இப்போ அவகிட்ட பேசி ஆகணும். டே உன் போலீஸ்கார புத்தியில் என்கிட்ட காட்டாதரா? நான் உன் பொண்டாட்டி கிட்ட ஃபோனை கொடுத்த உடனே நான் எங்கே இருக்கேன்னு ட்ரேஸ் பண்ண தானே ஃபோனை கொடுன்னு சொல்கிறேன். ஐயோ இல்லை. ஸ்டாப் இட் மேன். இல்லை, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. டேய், நான் சொல்றத முதல்ல நீ கேளுடா. லிசன் டு மை வேர்ட்ஸ் கேர்ஃபுல்லி. நான் கேட்ட 25 lakhs கேஷை 1000 ரூபாய் நோட்டா 1000 rupees பண்டிலா நீட்டா பாலித்தீன் பையில பேக் பண்ணி என் கேஸ் ஃபைலும் அதில் வச்சு மஞ்சக்காடுன்ற இடத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கு. அங்க ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்கல்லுக்குள்ள ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில பணத்தை வச்சு அடைச்சிட்டு நீ போயிடுற. அதுவும் இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock. டோன்ட் ஃபர்கெட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அங்க நீ தனியாக தான் வரணும். உன் கூட வேற எந்த ஆளும் இருக்கக்கூடாது. பி கேர்ஃபுல். அப்படி நான் கேட்டதெல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா வித்தின் 24 hours உன் ஒய்ஃப் உன்கிட்ட இருப்பா. அது என்ன 24 hours டைம் தரேன்? எப்போ பார்த்தாலும் உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock என் கைக்கு கேஷ் வந்துச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் 5 o'clock உன் ஒய்ஃப் உன்கிட்ட இருப்பா. இதுல ஏதாவது என் கைக்கு வர பணம் மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் உன் ஒய்ஃப் உன் கைக்கு பணமாக தான் கிடைப்பா. பி கேர்ஃபுல். இந்த மிரட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்றேன். நான் எங்க உன்னை மிரட்டினேன்? இட்ஸ் a deal man. Wait for it. ஹலோ, டூரேஷன் கம்மியாயிடுச்சு சார். இன்னும் 2 நிமிஷம் பேசியிருந்தா எந்த ஏரியான்னு டேப் பண்ணியிருக்கோம் சார். ஸ்டூபிடா உன் புருஷன். நான் சொல்றத எவ்வளவு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான்னு பாரு. இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு இடத்துக்கு ப்ரீ பிளான் பண்ணி வா, அங்க வந்து கேஷ் வெயின்னு சொன்னா அங்க போய் நான் என்ன அவங்ககிட்ட சம்பந்தமா பேச போறேன்? உன்கிட்ட நான் ஒரு உண்மை சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துக்கு போக போறதே இல்லை. என்ன பாக்குற? உன் புருஷனோட போலீஸ் புத்தி சும்மாவா இருக்கும்? இந்நேரத்துக்கு அவனோட ஆட்கள் நான் ஃபோனில் சொன்ன இடத்துக்கு வந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே போகிற உன் புருஷனுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னைக்கு உயிரோடு திரும்பி போறானான்னு பார்க்கலாம். சார், இந்த 4 நாளில் சென்னையில் இருந்து இங்கே வந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள டோட்டல் லிஸ்ட்டு சார். சார், இது சமீபத்தில் தன்னோட காட்டேஜ் கெஸ்ட் ஹவுஸை வாடகை கூட்ட ஓனர்ஸோட லிஸ்ட்டு சார். அப்புறம் இப்போ அதில் வந்து தங்கியிருக்கிறவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது சார். இது இல்லாமல் சமீபத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறவங்க டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். அதை கூடிய சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுறேன் சார்.
இங்கே எல்லா ஹோட்டல்ஸையும் லாட்ஜஸ்லையும் ஆக்குபை பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டு சார். ஷாம்ன்ற பேரில் யாரும் இல்லை சார். அந்த பேரில் அவன் தங்குவான்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. தெரியும் சார், எல்லா லாட்ஜஸ்லையும் ஹோட்டல்ஸ்க்கும் ஸ்பை போட்டிருக்கேன். நம்ம ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷாம் ஃபோட்டோ எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ அவன் எங்கேயும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அவன் நிச்சயமாக மாறு விஷயத்தில் தான் இருப்பான். அதனால் சந்தேகப்படுற எல்லாரையும் நம்ம விசாரிச்சு தான் ஆகணும். ஓகே சார். சரி, அந்த கடத்தல்காரன் பணம் கொண்டு வர சொன்ன அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் அது ஒரு அடர்ந்த காடு சார். அது தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது சார். ஸோ நம்ம அதை பிளான் பண்ணி தான் சார் பண்ணணும். அந்த இடத்தோட ரூட் மேப்ஸு டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது சார். என் பிளான் என்னென்னா, ஸோ இதான் என் பிளான். இப்போ அந்த இடத்த நான் பார்த்தோம். கிளம்பலாமா? எஸ் சார். ஹலோ. சொல்லுண்ணே. ஏண்டா ஜெயந்தி பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கடத்தனவன் பணம் கேட்டிருக்கான். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே தர சொல்லியிருக்கான். அந்த இடத்த தான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா? நானும் வரேன் சண்முகம். அண்ணா தயவு செஞ்சு என் வேலையில் தலையிடாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி சொல்லாதடா, நமக்கு நேரமே சரியில்லை. நானும் 4 இடம் சுற்றி ஜெயந்தி எங்கேயாவது என் கண்ணில் படுறான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, வேற ஏதோ பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் பற்றி கேட்டிங்களே? ஆமாப்பா, இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. நானும் மகாவும் கையெழுத்து போட்டு ஒரு காதல் ஜோடிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சோன்னு சொன்னேன்ல. ஆமாம். அவங்க அப்பா பயங்கரமாக பிரச்சனை பண்ணாரு. எப்படியோ அவர்கிட்டேருந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றி எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சண்முகம். ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்கள் முதல்ல சென்னை கிளம்புங்க. டேய், அப்போ ஜெயந்தி? ஜெயந்தி கிடச்சிருவா, அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு தான் இருக்கு. சரிப்பா, பத்திரம். ஜெயந்தி கிடைக்கிற வரைக்கும் நானும் இங்கே தான் இருப்பேன். சொல்கிறது கேளுண்ணே. சரி, நாம கிளம்பலாம். எஸ் சார். ஃபைல் எடுத்து. ஓகே சார். சார், அவன் கேட்ட கேஷும் கேஸ் ஃபைலும் சார். சரி, நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. எடுங்க, போனை எடுங்க. போனை எடுங்க, சீக்கிரம் எடுங்க. ஹலோ ஹலோ, நான் ஜெயந்தி பேசுறேன். டேய் ஜெயந்தி, எங்கேருந்து பேசுகிறேன்? ஐயோ, நான் எங்க இருக்கேன்னு தெரியல. நீங்க முதல்ல இங்கிருந்து போங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. அந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போகாதீங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து இருக்கு சொல்லு. சொன்ன கேளுங்க. ஐயோ, அங்கிருந்து போங்க. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. எங்க இருந்து பேசுற சொல்லு. ஐயோ, தெரியலங்க. என்ன ஆபத்து? என்ன கேட்காதீங்க. ஐயோ, உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஏய் யார்கிட்ட பேசுற? ஏய் நில்றி. நீங்க எவ்வளவு தைரியம் தான் ஏன் போன் எடுத்து பேசுற? ஏய் ஹலோ ஜெயந்தி, என்னாச்சு? டேய் டேய் என்னடா? உன் பொண்டாட்டி உதவாங்கறத கேக்குறியா? கேளு. கத்துடி அடி கத்து. டேய் நான் சொல்றது கேளு. டேய் ஏய் கேக்குதாடா? சொல்ற கேளு. விட்ரு. ஏய் எதை விட்றா? இனிமே தான் அவன் கச்சேரியா இருக்கு. நீ கேட்ட பணம் ஃபைல் எல்லாமே ரெடியா இருக்கு. எங்க வரணும் சொல்றா. ஏய் தூக்கத்துல தான் நான் பாம்பு வச்சேன். ஆனா உன் வைஃப் உன்னை காப்பாத்திட்டா. மறுபடியும் நானே கால் பண்றேன். வெயிட் ஃபார் மை கால். டேய் என் வைஃப் எதை செஞ்சிராத ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. டேய் என்ன வேணும் பண்ணிக்கோ ப்ளீஸ். போன் வை மேன். வாடி
எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு என் போன்ல பொண்ணுங்களை பேசுவேன். வாடி. எங்க வச்ச? எஸ். ஏய் ஓடாத. நில்றி. எங்கடி ஓடுற? ஏய் வா. வாடி. என்ன பண்றோம் பாரு. ஏய் வாடின்ற. ஏய் தேவையில்லாம அடி வாங்காத. வந்துரு, சொன்னா கேளு, வந்துரு. வா. எவ்வளவு தூரம் டீசெண்டா நடந்துட்டு இருக்க? என்கிட்டயே உன் கேம காட்டுறீங்க? இருடி, அவன் என்ன பண்றப்ப? உட்காரு, உட்காருடி, உட்காருடி. எங்க போற? அதுக்குள்ள விட்டுருவனா? இருடி, முதல்ல உன்னை கட்டிட்டு அப்புறம் அவனை போய் பாக்குறேன். இரு. போனா போதும், சைலண்டா இருந்தா தப்பிச்சு ஓட பாக்குறியா? நீ வெக்கரண்டி உன் புருஷனுக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குற? இன்னைக்கு ஃபுல்லா பட்டை தாண்டி. ஏய் சாவடிச்சுட ராஸ்கல். என் வீட்டுக்கார ஒண்ணு செஞ்சிராத. என்ன பண்றது? டேய் ஏதோ ஒரு விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. இவன் என்கிட்ட தான் இருக்கிறா, நான் பாத்துக்கிறேன். அங்க நான் இருக்கிற காட்டேஜை பத்தி யாருக்கும் லீக் ஆக கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. ஹலோ டேய், நான் சொன்ன இடத்துல நிக்கிறியா? குட், அங்கே இரு. டேய் எங்கடா இருக்க? டேய் நான் உன்னை எங்க வெயிட் பண்ண சொன்ன, எங்க நிக்கிற நீ? சொல்றத செய்டா, சொல்றத செய். அவன் வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ற. ரைட், பை. என்ன சார் 24 ஹவர்ஸ்ல ஃபோன் பண்றேன்னு சொன்னா இன்னும் ஃபோன் பண்ணல? என்ன சார் பண்ணலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ. சண்முகம், என்ன கேஷ் ரெடியா இருக்கா? நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு. எங்க வந்து தரணும் சொல்லு. எங்க வரணும்ன்றது முக்கியம் இல்ல, do what I say, ஓகே? உன் பக்கத்துல ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருப்பானே, அவன்கிட்ட காரை வாங்கிக்கோ. இப்போ நான் சொல்றத நல்லா கேளு. என்னோட கேஸ் ஃபைல் பிளஸ் கேஷும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தான் வரணும். உன் கூட்டாளிங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணலான்னு திட்டம்லாம் போடாத, புரிஞ்சுதா? டேய் கைத்தறிங்களா, ரொம்ப ஆர்வ கோளாறுல கூடயே வந்து நிக்காதீங்க, புரியுதா? போய் உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் செய்யுங்க. போங்க போங்கயா. டேய் சண்முகம், இப்போ நீ உன்னோட கார் எடுக்கிற, சரியா நீ நிக்கிற இடத்துல இருந்து 13 கிலோமீட்டர்ல செம்மேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து உன் லெஃப்ட் எடு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல லெஃப்ட் சைடில் ஒரு மொட்டை மலை வரும். அங்கே வந்துடுற. வந்து டே முதல்ல அங்கே வாடா, மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். பை. ஹை ஹலோ. டேய் அந்த சண்முகத்துக்கிட்ட பேசிட்டேன். நீ ஏதாவது சொதப்பாம நான் சொல்கிற இடத்துல நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அங்கே வந்துடுவான். ஸ்டே தேர், ஓகே? அவன் அங்கே வந்த உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு, ஓகே?
என்ன அரவிந்த் சார் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஒன்றும் இல்லை சார். இந்த இடத்துக்கு யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா? இல்லை சார், யாரும் வரல. ரொம்ப நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இங்கேயே மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். எதாக இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் சார். சார் அந்த சண்முகம் வந்துட்டான் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் டீமோட தான் சார் வந்திருக்கான். அதில் ஒருத்தன் வந்து புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான், இன்னொருத்தன் கார் பின் சீட்டில் உட்காந்துருக்கான். நினச்சேன் இது மாதிரி தான் பண்ணுவோன்னு சொல்லி. சரி, நீ அங்கே இரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரி சார். ஹலோ. டேய் சண்முகம், உங்ககிட்ட தமிழில் தானே படித்து சொன்னேன். நீலாம் திருத்தவே மாட்டியா? உன்னோட போலீஸ் புத்தி உன்னை விட்டு போகாதா? திரும்ப திரும்ப ஏன்டா என்ன டென்ஷன் படுத்துற? இல்லை, அது வந்து டே நிறுத்துடா. இப்போ நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. நீ யாருக்கிட்டையும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாது. தபார், உன் கார் பேக் சீட்ல ஒருத்த உட்காந்துருக்கானே, அவனை முதல்ல வெளியே வர சொல்லு. வெளியே வர சொல்றா. இல்லையே, அந்த மாதிரி யாரும் இல்லையே. எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவனை இறங்க சொல்லு. லைன்லயே இருக்கிறேன், வர சொல்றா. இறக்கி விட்டாச்சு. நீ போய் கார்ல ஏறு. ஏறுறா. ஏறிட்டியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா போ. டேய், நான் சொன்ன ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன ரூட்டில் தான் நான் வந்துட்டு இருக்கேன். எங்கே வரணும் சொல்லு. ஆமாம், நான் உன்னை கேட்க மறந்துட்டேன். உன் கார் டிக்கில் யாரை செட் பண்ணி கூட கொண்டு வந்துட்டு இருக்கியா? ஐயோ சத்தியமா இல்லை. எங்கே வரணும் சொல்லு. இப்போ நீ வந்துட்டு இருக்க ரூட்லேயே உனக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சவுக்கு தோப்பு இருக்கும். என்னடா, உனக்கு ரெண்டு சைட்லேயும் சவுக்கு தோப்பு தெரியுதா இல்லையா? ஆமாம் தெரியுது. கார் அங்கே நிறுத்துடா. சொல்கிறல்ல, நிறுத்து ஓரமா. இரு, ஸ்டாப் பண்ணுறேன். காரை விட்டு இறங்கு. இறங்கியாச்சு. பை த பை, நான் கேட்ட கேஸ் ஃபைல் கொண்டு வந்திருக்கியா பணத்தோட? கொண்டு வந்திருக்கேன். இங்கே எங்கேயாவது வைக்கணுமா? இல்லை வேணாம். உனக்கு ஆப்போசிட்டில் 2 ரூட்டு தெரியுதான்னு பாரு. ஆமாம், 2 ரூட் இருக்கு. இருக்கா? இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நான் எந்த ரூட்டில் போகணும் சொல்லு. சொல்கிறேன்டா. Why are you so urgent, man? சீக்கிரம் சொல்கிறேன், எந்த ரூட்டில் போகணும்? உனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஒரு கிரீன் போர்டு தெரியுதா? ஆமா. அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா போ. Go fast, man. I'll call you. ஹலோ. சொன்ன ரோட்ல போயிட்டு இருக்கியா? எங்க வரணும்? வா உனக்கு நல்ல வொர்க் அவுட் தானே, ஓடி வா. டேய், இன்னும் எவ்வளவு தூரம்டா போணும்? 2 பக்கம் சவுக்கு தப்பா இருக்கு. கம் சொல்றேன்டா, சொல்றேன். தங்களுடைய அலைபேசிக்கு எங்களது அழைப்பு வரும் வரை காத்திருக்கவும். டேய் ஜெயந்தி, ஒரு பொண்ணு யாராவது வழுக்க டைம் இந்த பக்கம் எடுத்துட்டு போனது பாத்தீங்களா? இல்லைங்க, நீங்க வேற யார்ட்டா கேட்டு பாருங்க. சரி. ஜெயந்தி எங்க இருக்கு? ஹலோ. டேய், ஏன்டா எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற? தங்கள் மனைவி மேல் வைத்திருக்கும் அன்பை பார்த்து யாம் மெச்சினோம். ஜெயந்தி எங்க? திரும்பவும் கேட்கிறேன்,
நான் கேட்ட என்னோட கேஸ் ஃபைல் கேஷ் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன், கார்ல இருக்கு. குட். எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நோ லிசன், நீ டைரக்டா உன் கார்ல போய் ஏறு. இங்க இருந்து எக்ஸாக்ட்டா 6 கிலோமீட்டர்ஸ்ல ரஜினி எஸ்டேட் ஒரு இடம் வரும். அங்க போய் உன் காரை விட்டு இறங்கிட்டு என்னோட கேஸ் ஃபைல் பணத்தை எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்றேன். Then I'll tell you where is your wife Jayanti is. Okay? Don't act too smart. நானே உன்னை கால் பண்றேன். சொல்லு. பரவாயில்லையே, குட் டைமிங் ஏசி. நான் கேட்டதெல்லாம் கையில் இருக்கா? இருக்கு. கிரேட். அதெல்லாம் உன் கார் மேலே அப்படியே வச்சுட்டு ரைட்ல. டேய், நேரா தான் போயிட்டு இருக்கேன். இப்போ எங்க வரணும்? சொல்றேன்டா, சொல்றேன். எங்க தான்டா என்ன வர சொல்ற? சொல்லு. வா வா வா, ஸ்ட்ரைட்டா வா. ஓகே, ஸ்டே தேர். கையில் வாட்ச் கட்டியிருக்கியா? டைம் என்னன்னு பாரு. 10:30. உனக்கு எக்ஸாக்டா 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீ போற ரூட்லயே டெட் எண்ட்ல ஒரு பழைய வீடு வரும். அங்க கதவை திறந்துட்டு உள்ள போனீன்னா பின்னாடி தோட்டத்துல உன் வைஃப் இருப்பா. கூட்டிட்டு போய். பட் உனக்கு எக்ஸாக்டா 5 மினிட்ஸ் தான் டைம். அதை தாண்டிட்டேன்னா உன் வைஃப் அங்க இருக்க மாட்டா, அவ பணம் தான் அங்க இருக்கும். டேய், என்ன சொல்ற? புரியல? பூம். பாம் வச்சிருக்கேன் கண்ணா. டேய், என்னடா சொல்ற? Your time starts now. Forty-five. 44. 43. 42. 30. 29. 28. தோட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ எப்படி போறது? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். Sorry. Right. எங்க? Come towards your right, man. Go fast, man. 21. 15. 14. ஜெயந்தி எங்க? 12. 11. 10. டேய், ஜெயந்தி எங்கடா? 7. 6. 5. 4. ஜெயந்தி 3. டேய், இரு, அவசரப்படாத. 2. 1. Boom! டேய்! ஹேய், ஜெயந்தி எங்க இருக்க ஜெயந்தி? சொல்றா. டேய், என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கா? ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணேன். ஜெயந்தி. பை. ஜெயந்தி. டேய், எங்கடா இருக்க? ஜெயந்தி. ஹலோ சார், ஒரு குட் நியூஸ் சார். சொல்லுங்க சார். இப்போதான் லோக்கல் ஏரியாலேருந்து நம்ம இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணார் சார். சார், நம்ம தேடிட்டு இருக்கிற ஆள் மாதிரியே சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆசாமி அங்கே இருக்கானா சார். அவனை பார்க்க ஏறக்குறைய நம்ம அனுப்புன ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கானா சார். ஸோ கண்டிப்பாக அவனை தான் இருக்கணும் சார். நீங்கள் உடனே கொஞ்சம் புறப்பட்டு வரீங்களா சார்? எந்த ஏரியா? இங்கே தான் பக்கத்தில் செம்மேடில் செலக்ட் ஹோட்டல் சார். நீங்கள் ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடலாம் சார். ஓகே, நான் உடனே வரேன். ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே சார்.
இடம் தானே? ஆமாம் சார், இதான் சார். சந்தேகப்படும்படி ஒரு ஆள் இருக்கிறதா நம்ம இன்ஃபார்மர் சொன்னார் சார். சார் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தான் சார். கிவ் மீ சாலிட் ப்ரூஃப். நம்ம எடுத்து வைக்கிற மூவ் ஏதாவது தப்பாக இருந்தால் அதுக்கப்புறம் அவன் உஷாராயிருவான். இல்லை சார், உங்களுக்கு இங்கேருந்தா கால் வந்திருக்கு. ரீசெண்டாக அந்த காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துட்டோம். ஓ, ஹலோ. டேய் சண்முகம், உன் போலீஸ் புத்தியை காட்டிட்டல? பெரியவனா நீ? உன் போலீஸ் கும்பலோட வந்தா என்ன பிடிச்சிடலாம்னு நினைக்கிறியா? சரியான முட்டாள்ற நீ. என் இடத்த கண்டுபிடிச்சிட்ட, ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியுமா? உன்னால முடியாதுடா. சரி, ட்ரை பண்றா. முடிஞ்சான பிடிச்சு பாரு, சவால்டா. டேய், நீ கண்டிப்பா இதுல தோக்கதா போற. ஐ அம் கோயிங் டு வின் திஸ் கேம். வெயிட் ஆஃப் ஆன் இடியட். யார் சார்? அவன் தான். நீங்கள் சொன்னது கரெக்ட். அவன் இங்கே தான் எங்கள் பக்கத்தில் இருந்து நம்மளை வாட்ச் பண்ணுறான். எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வைக்கிறமோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே? எஸ் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் இந்த லாட்ஜ் மேனேஜரா? ஆமாம். எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 6 to 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்புறம் இந்த லாட்ஜை பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்லை சார், இது வரைக்கும் இந்த லாட்ஜ் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஓகே, உங்கள் ரெஜிஸ்டர் புக் கொண்டு வாங்க. இந்த ஒரு நிமிஷம் கொண்டு வரேன் சார். ஏய், ரொம்ப டிலே பண்ணாத. எனக்கு இமிடியேட்டா டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணு. தேர்ஸ் a change in my plan. Don't ask me any questions, okay? சார், நீங்கள் கேட்ட லிஸ்ட். டேய், நான் சொல்கிறத நல்லா கேளு. எவ்வளோ சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க முடியுமோ முடி. கேஷை பற்றி நீ கவலையே படாத. எவ்வளோ நாளும் நான் கொடுக்குறேன். ஓகே மோகன் சார். பி கேர்ஃபுல். ஓகே, பை 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 பை. அரவிந்த் சார். தர்ஷன் சார். இதில் இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் அட்ரஸ் தானா? ஆமாம் சார். யாரு? உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் கூட யார் வந்திருக்கா? எங்கள் எம்டி வந்திருக்காங்க. ஐடி ஏதாவது காமிங்க. தரேன் சார். சீக்கிரம். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விஷயமா சார் இங்கே சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே அக்யூஸ்ட் தங்கியிருக்கானோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் தேடுற பர்சன் இந்த ஏரியாவிலேருந்து தான் கால் பண்ணியிருக்கான். இங்கே உங்கள் லாட்ஜ் மட்டும் தான் இருக்குது. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இங்கே தங்கியிருக்காங்களா? இல்லை சார், அந்த மாதிரி யாரும் இல்லை சார். தனியாக யாராவது தங்கியிருக்காங்களா? இல்லை சார், எல்லாரும் ஃபேமிலியோட தான் தங்கியிருக்காங்க. தனியாக யாரும் இல்லை சார். ஓ அப்படியா? ஓகே,
எனக்கு உங்கள் கோஆப்ரேஷன் கொஞ்சம் தேவை. கண்டிப்பாக சார், என்ன ஹெல்ப் பண்ணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தர்றேன். சரி, சர்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே சார். சண்முகம், அண்ணா நீங்கள் தான் தங்கியிருக்கியா? ஆமா, நீங்க இந்த பக்கம். சரி, ஜெயந்தி கிடைச்சிட்டாளா? இல்லைண்ணே, அது விஷயமா தான் இந்த லாட்ஜுக்கு நான் வந்திருக்கேன். ஓ, அதுக்காக தான் ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன என்கொயரிலாம் பண்ணாரா? ஆமாம், அக்யூஸ்ட் இங்கே தங்கியிருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த ஹோட்டல்லையா? ஆமாம். எங்க இருக்கா? கிடைச்சானா? இரு, டென்ஷன் ஆகாத. என் கூட போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் பிடிச்சிரும். சரி, எப்படி நீங்க வந்துட்டல? இரு, நானும் உன் கூட வந்துடுறேன். அண்ணா இரு, என்ன பண்ற? உன் கூட வரேன்டா. வேணாம். ஏன்டா? நீங்க பேசாம. டேய், நான் இங்க வந்ததே உனக்காக தான்டா. இல்லண்ணே, நான் ஒன்றும் தனியாக வரலையே. நீ ஒன்றும் பயப்படாத, என் கூட பெரிய போலீஸ் ஃபோர்ஸே இருக்கு. அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம். இல்லடா, நீ தனியா இருக்கல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அண்ணா சத்தம் போட்டு பேசாத. நீயும் நானும் அண்ணன் தம்பின்ற விஷயம் இங்க இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சா அந்த அக்யூஸ்னால உன் உயிருக்கே ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இல்லடா, நீ தனியா இருப்ப, நான் இருந்தா உனக்கு ஏதாவது உதவியா இருக்கும். அண்ணே, அப்படியே ஏதாவது எனக்கு ஹெல்ப் தேவைன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன், போதுமா? சரிடா. மறுபடியும் என்ன எங்கேயாவது பார்த்தனா என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஓகே? சரி, போ. ஹலோ, யாருங்க உள்ள? கதவு தரங்க. சார், சார், என்னாச்சு சார்? ஒரு ரூம் மட்டும் மூடி இருக்கு. உள்ள ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கதவு ரொம்ப நேரமா தட்டி பார்த்தேன் சார், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க சார், இந்த ரூம் தான் சார். ஹலோ, யார் இருக்கீங்க? மேனேஜர் சார், இந்த ரூம்ல யார் தங்கியிருக்கா? சார், ஓனரோட ஃப்ரெண்டு தங்கியிருக்காங்க சார். ஓனரோட ஃப்ரெண்டுனா? அடிக்கடி வருவாங்க சார், இங்கே தான் தங்குவாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து தங்கியிருக்காங்க சார்? எந்த ஊர்ல இருந்து வந்து தங்கியிருக்காங்கன்னு கேட்டேன். பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க சார். என்கொயரி பண்ணணும், கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. நைட்டெல்லாம் கேம்ப் ஃபயரில் பிஸியாக இருந்தாங்க சார், அதனால தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார், அதுக்காக சீக்கிரம் வாங்க சார். சார், நம்ம இன்ஃபார்மர் குரல் மாதிரி இருக்கு. வாங்க சார், அந்த வழியாக காலை தப்பிச்சு போகிறோம் சார். சொல்லுமா. இன்னும் 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. இதை ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்கள் சார். இந்த பக்கம் ஏதாவது ஒயிட் கலர் சும்மா போனதை பார்த்தீங்களா? எல்லோ போர்டு வண்டி நம்பர் 7293. இல்லை, பார்க்கல சார். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். இல்லைங்க சார், பார்க்கல. சீக்கிரம் வாங்க.
எங்கே மிஸ் ஆனான்னு தெரியலையே. அவனை எப்படி பிடிக்கிறது? யார் சார்? அவன் தான். ஹலோ, எங்கடா இருக்க? டேய் சண்முகம், என்னை பற்றி தப்பாக கால்குலேஷன் போட்டால் இப்படி தானே நடக்கும். என்னோட மெயின் ட்ரம் கார்டே உன் ஒய்ஃப் தான்டா. அவளை வச்சு தான் தப்பிச்சாகணும். இது கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. ஓகே, பை த பை, நீ கொண்டு வந்த கேஸ் ஃபைல் கேஷ் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். நேர்மனை யாருன்னு யாராவது அடையாளம் காட்ட சொன்னா நான் உன்னை தாண்டா காட்டுவேன். அந்த அளவுக்கு நியாயஸ்தனா இருக்க. ஓகே, கேன் வி ஃபினிஷ் திஸ் கேம்? திஸ் இஸ் தி ஃபைனல் பேட்டில். இப்போ நீ எங்க வரணும்னா சொல்லு. மலையூர் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க 18வது கொண்ட ஊசி. என்ன புரியுதா? கொண்ட ஊசி. அந்த ஹேர்பின் பெண்ட் கர்வ்ல ஒரு ஒயிட் கலர் சுமோ நிக்கும், எல்லோ போர்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்மார்ட் யங் மேன் இருப்பான். அவனை பார்த்த உடனே உனக்கு ஷூட் பண்ணணும்னு தோணும். ஆனா நீ ஷூட் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நீ ட்ரை பண்ண வைஃபை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஓகே, மீதியை நம்ம டைரக்டா பேசிக்கலாம். எல்லாத்தையும் ஃபோன்ல பேசினா சுவாரஸ்யம் இருக்காது சண்முகம். பாய். டேய் சார், என்ன சொன்னான் சார்? அவன் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். வாங்க. ஏய், நான் தான். கத்தாத. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.